நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டைம் ட்ராவலான ஒரு அட்வென்ச்சர் படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஜாம்பிஸ் படம் இருக்குல்ல, அந்த ரயிலெலாம் ஜாம்பிஸ் இருந்து ஒவ்வொரு ஆளாக போய் கொல்ல போவார்ல நம்ம தலை, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு 40 திருடங்களை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொல்லுவார் அந்த ரயில்லே. ஓப்பனிங்கில் என்எஸ்ஜியை தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ கமாண்டாவாக இருக்கிறாரு. அங்கே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. தன்னோட காதலி வந்து கூப்பிட்றாங்க. அதனால் எல்லா வேலையும் அங்கேயே விட்டுட்டு தன்னுடைய காதலியை வந்து பார்த்துட்டு அவருடைய காதலை சொல்கிறதுக்காண்டி ஒரு ட்ரெயினில் ஏறுறாரு. டெல்லி வரைக்கும் போகிற ட்ரெயின். இதில் அவரோட காதலை வந்து மோதிரமும் கொடுத்து மாற்றிக்கிறாங்க. அப்படியே ட்ராவல் ஆகிற அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பில் ஒரு 50-60 பேர் ஏறுறாங்க திட்டு பசங்க. ஏறினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற பேசஞ்சர்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட நகை பணம் இதெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஹீரோயினி இருக்கிறாங்க. அவங்க அந்த திட்டு பையில பார்த்துட்றாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்துட்டு வான் பண்ணிட்டு போகிறான், நீ தானே வாஷ் பண்ண இருந்த அந்த இடத்துல இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய காதலி இருக்காங்களா, அதாவது நம்ம ஹீரோவோட காதலி துலிகா அவங்க பேர். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீட்டு பையன் என்ன பண்ணுறான், பெனிங்கிற ஒரு அவங்களோட அப்பாவோட இவன் வந்து மகன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன திடன், அப்பா வந்து பெரிய திடன். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபேமிலியாக தான் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. ரயிலில் தான் இந்த மாதிரி கொள்ளையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஹீரோயினியை பிடிச்சிட்டு போய் ஒரு கட்டத்தில் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருந்தார்ல அந்த ட்ரெயினில் தான் நடந்திருக்கு. அவரும் பக்கத்தில் தான் இருந்தார். ஆனால் அவரால் காப்பாற்ற முடியல. அவரோட கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோயினியை சதக்குன்னு குத்தி அவன் கையாலே கொன்றுவான் அந்த திட்டு பையன். ஹீரோயினியை காப்பாற்ற போன நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரை நல்லா அடி விளாசி அங்கங்கே காயமாக்கி ரத்த கடை ஆக்கிடுறாங்க. அதோடய பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலிக்காண்டி அவர் போராட ஆரம்பிக்கிறார் ட்ரெயினுக்குள்ளேயே. பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த கம்பார்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க 2 பேர் நின்றுக்கிறாங்க. அவங்கள 2 பேராக நம்ம ஹீரோ கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க மொத்தம் 60 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் அடித்தா சும்மா விடுவாங்களா? அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுவும் ஆயுதத்தோடு வந்து தாக்குறாங்க. இதில் இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி படம் ரயிலில் ட்ரெயின் ஆஃப் த பூசன் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே ஒரு கொலை சம்பவமான இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இதில் க்ரைம் இருக்குது. இதே மாதிரி தான் அதே சப்ஜெக்ட் மாதிரி தான். ஆனால் இது வந்து ஒரு அட்வென்ச்சராக போகுது, அடுத்தடுத்து போவார். அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்கள ஒரு தாறுமாறாக குத்தி அங்கங்கே க்ரைம் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி துலிகா இருக்காங்களா, அவங்களோட தங்கச்சியை வந்து அவங்க கூட்டு போயிடுவாங்க. வேறு கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்கள தேடிக்கிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து போய் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க விடவே மாட்டாங்க. இவரை அடித்து கொல்லணும் அப்படிங்கிற மோட்டிவ்லேயே அலைவாங்க. அந்த சண்டையில் ஒரு வயசான டிக்கெட்டு வந்து செத்து போயிடுவார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமாவாமா. அந்த ஒரு ஃபேமிலியாக தானே இருக்கிறாங்க. அவங்க மாமா போனால் மட்டும் வருத்தப்படுறாங்க. தன்னுடைய காதலியே போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ மட்டும் சும்மா விடுவாரா? சண்டை போட்டு தானே ஆகணும். சண்டை போடுறாரு. ஹீரோ சாதாரணமான ஆளு கிடையாது. அவர் ஒரு கமாண்டா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தெரிய வருது. அதனால் அவன்கிட்ட ஜாக்கிரதையாண்டா இருக்கணும், அவனை யாரும் கொல்லாதீங்கடா அப்படின்ன மாதிரி ஒரு மோட்டிவில் இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் பெரியவர் ஒருத்தர் வந்து சொல்லிடுவார் கொல்லாதீங்கன்னு. இருந்தாலும் இவன் இருக்கிறான்ல, இவனோட ஹீரோயினை கொன்னால, அவன் வந்து ஹீரோவை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை விட்டுட்டு கொல்றதுக்கே ஏம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெகா மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தன் வரான். சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம அடியாக இருக்கும். அடி ஒன்று இடி மாதிரி நம்ம ஹீரோவை அடிக்க அந்த அடியெல்லாம் தாங்கிக்கிட்டு திரும்பி அவர் ஃபைட்டும் போகிறாரு.
ஹீரோ தனியாக தான் சண்டை போகிறாருன்னா அது இல்லை, அவர் கூட அவருடைய நண்பரான இன்னொரு சோல்ஜரும் இருக்கிறாங்க. 2 பேருமே சண்டை போடுவாங்க. அந்த சோல்ஜரையும் இழுத்துட்டு போய் வம்பிழுத்து அடிப்பாங்க. அவரையும் ஒரு பக்கம் காப்பாற்றி ஆகணும், இவரும் வந்து தன்னுடைய காதலிக்காண்டி சண்டை போடணும். இந்த மாதிரியெல்லாம் படத்தை வந்து கொண்டு போகிறாங்க ரயிலுக்குள்ளேயே. இவங்களுக்கு பயந்து அவங்க கையில் கத்தியெல்லாம் கொடுத்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேலேருந்து வந்து இவன் நம்ம ஹீரோயினை கொன்றுவான். இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்ந்த நாட்கள்லாம் நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவரோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட லைஃபோட பார்ட்னராக இருந்து வாழணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினையே தாறுமாறாக குத்தி கொன்றுவாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோயோட சண்டையை மட்டும் பார்த்தோம்ல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட சண்டை பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அவரும் ஒரு நல்ல ஃபைட்டர் போல இருக்குது, நல்ல சோல்ஜரும் கூட. சோல்ஜர்னால் அங்கே பார்டரில் மட்டும் கிடையாது, எங்கே இருந்தாலும் தன்னுடைய வேலை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரெயின்குள்ளேயும் அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. இவங்க ஹீரோ ஹீரோயினி இவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா அது இல்லை. பேசஞ்சர் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி அவங்களையும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் 2 பசங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பசங்களெல்லாம் இந்த பைப்புலெல்லாம் கொல்றாங்க. அவங்களுக்காண்டியே நம்ம ஹீரோ பழி வாங்கி ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவரோட கம்பார்ட்மெண்ட்லேருந்து வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒருத்தன் கயிறை பூட்டி இறக்கி அவங்களோட ஒரு பிரதராக அவனை காப்பாற்றுறதுக்கு வந்துடுவான். அந்த வழியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ யூஸ் பண்ணுவார் அவங்கள கொல்றதுக்காண்டி. அந்த கயிற்று மேலே ஏறி வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவார். இவங்கள மொத்தமாக வாழ்ந்தாலும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மொத்தமாக கொல்லணும்னு நம்ம ஹீரோ ஐடியா பண்ணி அங்கே ஒரு புகை மூட்டத்தை உருவாக்கி ஒவ்வொருத்தனா ஒரு இருட்டறையில் சாகடிக்கிறாரு. அங்கே செத்து கிடந்த உடலெல்லாம் இருக்குல்ல, அந்த உடலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே மேலே கட்டி தொங்க விட்டுறாரு. அதை பார்த்து அவங்க பயந்து சாகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தவனும் தனக்குள்ளே இருக்கிற வெறியை ஏற்றிக்கிட்டு வரான். ஏன்னா அவங்க இறந்தது ஒரு அப்பா, பெரியப்பா, மாமா, இந்த மாதிரி அவங்களோட ஆளுங்க தானே. ஒரு 40 பேரை நம்ம ஹீரோ சாவடிக்கிறது ஒரு சாதாரண காரியமா? அது பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹீரோ வந்து பண்ணுவார். அவருடைய கனவு லட்சியம் எல்லாமே தன்னுடைய காதலியோட 4 பக்கமும் சுற்றி அதாவது 4 இடத்துக்கு போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கனவாக இருந்தது. அந்த கனவுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொல்லி வச்சுட்டாங்க. இப்போ அவர் வந்து வாழ்கிறதுக்காண்டி போகிறார்ல, அங்கே இருக்கிற பேசஞ்சர் எல்லாத்தையும் உயிரை காப்பாற்றுறதுக்காண்டியும் தன்னுடைய காதலி இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இந்த மாதிரி எதுக்கு பண்ணாங்க, வாழ வேண்டிய எங்களை இப்படி பண்ணிட்டாங்களா, இவங்களை சும்மாவே விடக்கூடாது. இனி அங்கே உள்ள பேசஞ்சர் எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயினை தங்கச்சியும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் பாஞ்சு சண்டை போட ஆரம்பிப்பார். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வில்ல பைப்பிலைங்க அடித்து துவச்சி வச்சுருவாங்க. நம்ம ஹீரோவால் ஏந்திரிக்க கூட முடியாது. அவருடைய கழுத்தில் சங்கிலியை போட்டு இழுத்துட்டு எல்லா பேரும் சுற்றி நிற்பாங்க, காலிலே மிதித்து கொள்கிற மாதிரி. அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சிட்டு தனக்கு யாரை வந்து கொலை பண்ண வந்தாங்களோ ஒருத்தன் வருவான்ல, அவனை போட்டு தள்ளிடுவார். மிச்சம் இருக்குது பிள்ளையும் மகனும் தான். அந்த தன்னுடைய காதலியை போட்டான்ல அவனையும் இப்போ அவனோட அப்பனையும் 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பனை ஃபயர் பண்ணி கொன்றுவார். இவனை வந்து பார்த்தீங்கன்னா மாதிரியா மிதிச்சே கொன்றுவார். தன் கையாலே அடித்து அவன் மூஞ்செல்லாம் உடச்சி கொன்றுவார். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தை கிளைமேக்ஸில் முடிப்பாங்க. படம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். அது இல்லாமல் அட்வென்ச்சர் படம் தான். இங்கேருந்து வேறு ட்ராக்கு போகிறது, அங்கே ஒரு ஃபைட்டை பார்க்குறது, இந்த மாதிரி தான் போகும். ஃபைட்டு பார்க்கணும், ஆக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ஒர்த்தான படம் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.